இந்த நாள்ல கூட உங்களோடு கூட பேசுபடி கர்த்தர் கொடுத்த அந்த தலைப்பு சொன்னா மகிமையின் வாழ்க்கை, a life of glory, மகிமையின் வாழ்க்கை. அல்லேலூயா, praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் அந்த மகிமைக்குள்ள நம்ம அழைத்து செல்ல விரும்புகிறார். ஆமாம், தேவன் தாமே நம்மை அது என்ன சொல்றார், தேவனை அவரை அழைத்து செல்கிறார். தேவனின் காரியங்கள் எல்லாவற்றையும் மாதலாய் முடிக்க போகிறார். சீக்கிரமாய் தீவிரமாய் இந்த காரியம் நடப்பிக்கப்பட போகிறது. அவை இப்ப நம்ம எல்லாம் ஆயத்தமா இருக்கும் பொழுது அந்த நாட்களில மாற்றங்கள் உண்டாகும். மாற்றங்கள் உண்டாகும் போது அதுக்குள்ள போயிடும். ரொம்ப முக்கியம். அதனால்தான் நம்ம ஆண்டவர் வசனத்தை எழுப்பி கொண்டிருக்கிறார், விசுவாசத்தை எழுப்பி கொண்டிருக்கிறார், தேவ அன்பில எழுப்பி கொண்டிருக்கிறார். நம்ம உணர்வுள்ள இறுதி கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அவன் பிரைஸ் லார்ட். எடுத்துக்கொள்ள வேத வசனம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபேசியர் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம் என்ன சொன்னா, அந்த மகிமையின் வாழ்க்கையோட ஆரம்பத்தை எப்பொழுது சொன்னால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்துல அது உண்டாயிற்று. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட எழுப்பி, அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது பாவங்களுக்கு மரித்து நீதிக்கு பிழைத்தபடி நம்ம எழும்பும் போது என்ன பண்ண சொன்னா அவரோடு கூட எழுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுப்புறாரு. அப்ப அந்த எழுப்பி என்ன பண்றாரு, உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன பண்ணுச்சுன்னா ஒரு லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்க நடக்குது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாறுதல், அந்த மறுரூபம் அங்கே உண்டாகிறது. பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ரொம்ப முக்கியமானது அறிந்து கொள்வது. ஏன் சொன்னா we have to go into now going to like kind of separate or understand இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கையும் ஆவிக்குரிய மகிமையின் வாழ்க்கையும் இப்போ நம்ம எப்படி வாழ்ந்தா இந்த உலகத்துல அந்த மகிமையின் வாழ்க்கையை வாழ முடியும். அதெல்லாம் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த காரியங்கள்ல அங்க சொல்லப்பட்டிருக்கிற உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரம் செய்தார். நல்லா பட்சம். அப்ப ரசிக்கப்பட்ட மாத்திரத்துல அவர் எழுப்பி நம்ம உட்கார வைத்தார். அப்போ who is the person who sitting there? ரொம்ப முக்கியமானது. மாம்சத்துக்குரிய இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த பூமியில மாம்சம் இருக்கணும். மாம்சம் எல்லாம் இந்த பூமியில வாழ முடியாது. சோ மாம்சத்துக்குரிய இந்த பூமியில வாழணும். ஆனா ஆவிக்குரிய மறுபடி பிறந்தவன் அதை ஞாபகத்தில் கொள்ளணும், அவனுடைய ஸ்தானம் இந்த பூமியில இல்லை. ஏன்னா ஆவிக்குரியவனுக்கு இந்த பூமியில என்ன கிடையாது. அவனுடைய ஸ்தானம் எங்கன்னு சொன்னா தேவனோடு அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதங்களிலே அவரோட கூட உட்கார வைத்திருக்கிறார். சரி, இப்ப ரெண்டு, ஒன்று பூமியில நடந்து கொண்டிருக்கிறோம், இன்னொன்று மறுபடி பிறந்த நான் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறேன். இது ரெண்டு காரியங்கள் நல்லா புரிஞ்சுங்க. சரி, இப்ப இந்த ரெண்டு காரியங்களை பூமியில நான் செயல்படணும். சரியா, இந்த பூமியில இந்த மாம்சம் அவசியம், பூமியில இந்த மாம்சம் அவசியம். ஆனா வாழ்க்கை வாழுகிறது இப்ப முக்கியம். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக என்னுடைய இஷ்டப்படி எனக்கு எப்படியெல்லாம் பிரியமோ என் காரியங்கள் படி அறிந்தபடி என்னை நடத்தினபடி நான் வாழணும். நல்லா புரிஞ்சுக்க. இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டாச்சு. ஏற்றுக்கொண்ட பின்பும் என் இஷ்டப்படி என்னை நடத்துகிறபடி நான் அறிந்தபடி அல்லது நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதன்படி நாம் நடந்தோம்னு சொன்னா மகிழ்வின் வாழ்க்கை என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. God wants you to live a life of glory on this earth. Praise the Lord. அந்த மகிமையை எடுத்துக்கொள்ளப்படும். நம்ம அங்க போறோம். இந்த சரீரம் மறுரூபம் அடைந்து அங்கே போறோம். இந்த ஆத்மாங்க போய் என்றென்றும் அவரோட கூட வாழ போகுது. அந்த காலம் வரப்போகுது. அது அப்புறம் அந்த பூமியில தேவன் மகிமையான வாழ்க்கையை வாழ, அது ரொம்ப முக்கியமானது. அதனால என்ன பண்ணார் சொன்னா தன் குமாரனை அனுப்பினார். அவர் என்ன பண்ணார், தன் எல்லா மகிமையையும் விட்டு இங்க என்ன சொல்றாரு, சாபமான மனுஷனுடைய சாயலாக பலவீன சாயல கடந்து வந்தார். மனுஷனாக வந்தார். வந்து இங்க வாழ்ந்து பாவமில்லாத வாழ்க்கை, மகிமையான வாழ்க்கை வாழ்ந்து கடந்து போகிறார். நல்லா புரிஞ்சுங்க.
இப்ப என்ன பண்ண சொல்றாங்க, இவராலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஏன்னா வெளியே நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப என்ன பண்றாரு, அவரோட கூட எழுப்புறாரு. நல்லா பாருங்க, இப்ப யுனைடெட் வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவோட கூட நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப என்ன பண்ணக்கூடாது, பிரிக்க கூடாது. மாம்சமானது ஆவியோட போகாது. நல்லா புரிஞ்சுக்கிறது, மாம்சமானது போகாது. என்னுடைய ஆசை, என்னுடைய இஷ்டம், என்னுடைய வழிகள், என் நினைவுகள், என் காரியங்கள், எனக்கு பிடித்தது இப்படின்னு வாழும்போது இந்த மாம்சத்துக்குரிய காரியம் ஒரு நாளும் ஆவியோடு வந்து போக முடியாது. இப்ப ஆவி மனுஷன் அவன் என்ன பண்ண சொன்னா கிறிஸ்துவோட இணைந்து கொள்கிறான். ஏனென்றால் தேவன் ஆவியா இருக்கிறான், நாம் தேவனாலே பிறந்திருக்கிறோம். ஆகையினால தேவனோட இணைவது என்பது நமக்கு லேசான காரியம். ஆவியில நல்லா புரிஞ்சுக்கணும், ஆவியில இணைவது என்பது லேசான காரியம். சரிங்களா? இப்போ ஆவியில இணைந்த நான் இந்த மாம்சத்தை, இந்த வெளிப்புறத்தை இப்போ பயன்படுத்தணும் இந்த பூமி. ஆமென். ஞாபகத்துக்கு கொள்ளுங்க, இத வேலை செய்யணும். இத வேலை செய்தாதான் பூமியிலே தேவ மகிமையை ஜனங்கள் காண முடியும். இல்லைன்னு சொன்னா என்ன பண்ண முடியாது, காண முடியாது. நீங்க சொல்லிட்டு இருக்கலாம், மகிமை குறித்து பேசலாம், மகிமை குறித்து சொல்லலாம், என் தேவனை பற்றி பேசலாம், ஆனால் ஜனங்கள் அதை பார்க்க முடியாது. நீங்கள் மாம்சத்துல வாழ்ந்து காட்டியாகும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. 14. அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு, அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இப்போ இங்க நமக்கு வந்து வெளிப்படுத்துறாங்க, அந்த வார்த்தை மாம்சமாகி. பிரைஸ் தி லார்ட். நல்ல வார்த்தை. இப்போ the word of God, the Lord Jesus, இப்போ என்ன பண்ண, the word has to become flesh. ஏன் சொன்னா நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த வார்த்தை என்ன பண்ணணும், வெறும் வார்த்தையா இருக்க முடியாது, மாம்சமாய் மாறி நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டியதா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது அப்பதான் சொல்றாங்க, அவருடைய மகிமையை கண்டோம். ஹalleluya, the glory. புரியுதா உங்களுக்கு? இதுவரைக்கும் வந்து அந்த மகிமை குறித்து அறியல, ஆனா சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாம். புரியுதா உங்களுக்கு? பயந்தாங்க, எல்லாமே இருந்தது. பட் நான் மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது மகிமையை கண்டோம். இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த மகிமை எப்படிப்பட்டதா இருந்தா, பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருந்தது. ஹalleluya. இது வேற எதுவும் இல்ல, ஒரே பேரானவருடைய மகிமை. இப்போ கேட்டது பேசல, யாரும் சொல்லி கொடுத்த பேசல, கண்டதும் உணர்ந்ததும் தொட்டதும் பேசுகிறார். ஹalleluya. praise the Lord. ஆமென். இப்போ இவருடைய சாட்சி உண்மையா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. இப்போ நமக்கு அதான் சொல்லி கொடுக்கிற ஆண்டவர், இப்போ உன்னதங்களில உட்கார்ந்து இருக்கிறேன், அதாவது ஆவிக்குரியல உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த உட்கார்ந்து இருக்கிறதுல எப்படி உண்டா இருக்குன்னு சொன்னா வார்த்தையில பாக்குறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமா, வார்த்தையில கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்வும் செய்தார் என்ற வார்த்தையை நான் என்ன பண்றேன், பார்க்கிறேன். சரியா? இப்போ இந்த வார்த்தை என்ன ஆகணும், இந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ள என்ன பண்ணணும், சுவாசம் பண்ணணும். அப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிறன்னா இப்பொழுது என் மாம்சத்துல இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல இங்க வாழ்க்கையில கொண்டு வரணும். praise the Lord. ஆமென். கொண்டு வரலன்னு சொன்னா மகிமையை காண முடியாது. To see the glory in your life, and if your life has to be a life of glory, then the word has to become flesh.
பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரிங்களா? இப்போ அந்த மகிமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரே பேர் ஒரே குமாரன். வேற மகிமை நமக்கு கிடையாது. எதை எடுத்துக்கிட்டாலும் ஆவியில எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது எப்படிப்பட்ட ஒரு மகிமையா இருந்தாலும் எல்லாமே எதை வெளிப்படுத்தும் சொன்னா அவரை மாத்திரம்தான் வெளிப்படுத்தும். சரிங்களா? ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இப்ப என்ன சொல்றாருன்னா, நம்முடைய ரூபத்தை அவர் மாற்றார். மாம்சத்துல பிறந்தவன் மாம்சமா இருக்கிறான், ஆவியில பிறந்தவன் ஆவியா இருக்கிறான். சரிங்களா? இப்ப ரெண்டு இருக்குது இமேஜ். சொல்ல ரெண்டு இமேஜ். இப்போ இந்த மறுபடி பிறந்த இமேஜ் அது எப்படி இருக்கு சொன்னா அவரை போகும். இப்ப அந்த இமேஜ் என்ன பண்ணணும், இந்த மாம்சத்துல என்ன பண்ண உள்ளான மனுஷன் அவருடைய ஆத்மாவில் இந்த இமேஜ் உள்ள கொண்டு வரணும். உள்ள கொண்டு வந்தாங்க. இதை உள்ள கொண்டு வராம மகிமையான வாழ்க்கைக்குள்ள போகவே வெரி இம்பார்ட்டன்ட். உள்ள கொண்டு வரணும். அதனாலதான் 2 கொரிந்தியர்ல 3:18 கொஞ்சம் வாசிங்க. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்க கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடையும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப என்ன நடக்குதுங்க? வெரி இம்பார்ட்டன்ட். There's a change happening. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எழுதலாம். There's a change happening. இப்ப மறுரூபப்படுத்துறாரு. எப்படியாக? தன் குமாரனுடைய சாயல், ஹalleluya, குமாரனுடைய சாயலாக மாற்றி கொண்டு வருகிறார். ரொம்ப முக்கியம். நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த சாயலுக்குள்ள வந்தாதான் என் செய்கைகள் எல்லாம் மகிமையை வெளிப்படுத்தும். எனக்கு இருக்க ஆவியில் இருந்தது இப்பொழுது மாம்சமாகி எனக்குள்ளே வாசம் செய்ய ஆரம்பிக்கிறது. எனக்குள்ளே வாசம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது மகிமையை காண ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஒரு சில வசனங்களை நம்ம புரிந்து கொள்வதற்கு நம்ம போகலாம். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சரிங்களா? இப்போ நாம் ஹவமை வெடிச்சு 2 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இப்போ நம்ம போய் மூவ் இன்டு தட். How to bring? நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இப்ப 2 காரியங்கள் இருக்கிறது. Praise Jesus. Thank you Lord. இப்போ 2 காரியங்க இருக்கிறது. தரிசித்து நடக்கிற காரியம், விசுவாசத்தில் நடக்கிற காரியம். சரிங்களா? ரைட். ஓகே. To walk you must see. பார்க்காம நடக்க முடியாது. ஆனா 2 நடைகள் இருக்கிறது. ஒன்று மாம்சத்துக்குரியது, ஒன்று ஆவிக்குரியது. மாம்சத்துக்குரியது என்ன பண்ணணும்னு சொன்னா மாம்ச கண்களை பார்த்து நடக்கணும். அதே போல ஆவிக்குரிய காரியங்களை ஆவியின் கண்களை பார்த்து நடக்கணும். இந்த ஆவியின் கண்களை குறித்து சொல்லும் போது சொல்லப்பட்டிருக்கு விசுவாசித்து நடக்கணும். போன வாரம் நிறைய கேட்டிருப்பீங்க. சரிங்களா? விசுவாசித்து நடக்கிறோம். சோ விசுவாசித்து நடக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நான் பார்க்கிறேன், இந்த கண்ணில் பார்க்கும்போது என்ன இருக்கு எனக்கு தெரியும். சரிங்களா? இப்போ விசுவாசம் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது அது ஏதோ ஒரு மந்திரம் இல்லை. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. It is something which makes you to see. When you use the word faith, விசுவாசம் என்று பயன்படுத்தும் போது அது ஒரு பார்வை. ஏன்னா அந்த பார்வை இல்லாமல் ஆவிக்குரிய நடையை நான் நடக்க முடியும். கிளியர்? ரொம்ப முக்கியமானது. ஆவிக்குரிய காரியங்களை நான் அறிய வேண்டுமானால், நான் தெரிந்து கொள்ள வேண்டுமானால், ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் நடக்க வேண்டுமானால்
நான் விசுவாசத்திலே தான் நடக்க முடியும். எப்படி இந்த மாம்ச கண்கள் என் மாம்ச நடைக்கு தேவையா இருக்கிறதோ, அதே போல ஆவியின் நடைக்கு என் கண்கள் என்று சொல்லப்படுது விசுவாசம் தேவையா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ இந்த ஃபெய்த் என்ன பண்ணது? நம்ம பார்வைன்னு சொல்றோம், வார்த்தை. சரிங்களா? இப்போ முதல்ல நம்ம எடுத்து வாசிச்ச பாருங்க. ஃபர்ஸ்ட் வசனம் எபேசியர் 2:7 படி, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்கார்வும் செய்தார். சரிங்களா? இப்ப நம்ம பார்க்கணும். இப்ப இந்த மாம்ச கண்கள்ல உன்னதங்களை உட்கார்ந்து இருக்கிறத பார்க்க முடியுமா? என்ன தெரியாது, ஒரு டிஸ்டன்ஸ் மேல நம்ம பண்ணோம் சரியா. ஆனா வசனம் சொல்லுகிறது என்னை உயிரோட எழுப்பி என்னை உட்கார வைத்திருக்கிறார். இப்போ இந்த வசனத்தை படித்தனால இப்போ பார்க்கணும். பார்க்காம உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. தெரியுமா உங்களுக்கு? ஆமா, ரோட்ல போறீங்க, ஒரு பள்ளம் இருக்கு, நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. நீங்க போவீங்க, ஆனா என்ன பண்ணுவீங்கன்னா எங்க பள்ளம் இருக்குன்னு தேடுவீங்க. ஆனா அதே இது நீங்க போகும்போது 4வது வீடு தள்ள உடனே ஒரு இடத்துல பள்ளம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு சொன்னா நல்ல வேகமா போயிட்டு 4வது வீடு போறதுக்கு முன்னாடி நீங்க திருப்பி போயிட்டே இருப்பீங்க. Because when you see things, you become confident. பார்த்தாதான் நமக்குள்ள நம்பிக்கை, தைரியம் உண்டாகும். அப்ப இந்த விசுவாசம் என்ன செய்கிறது? கர்த்தருடைய வார்த்தையை, தேவனுடைய தரிசனத்தை, தேவனுடைய வெளிப்பாடுகளை பார்க்க செய்கிறது. இன்றைக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கையில எழுத முடியாதது காரணம் சொன்னா பார்க்கறது இல்லை. God said, கர்த்தர் சொன்னார், கர்த்தர் நல்லவர். அதோட நிக்க தெரியும். நமக்கு என்ன பண்ண தெரியல, பியாண்ட் தட் போக தெரியல. சூழ்நிலையில கர்த்தர் சர்வ வல்லவர் என்பதை சொல்றது இல்ல, பார்க்கணும். Faith sees. ஏன்னா நீ நடக்கணும். கர்த்தர் சர்வ வல்லவர் என்பதை கண்டால்தான் தைரியமாய் நான் நடந்து போவேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வெரி இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப முக்கியம். இந்த கண்களை பார்க்கறது இல்ல, ஆவிக்குரிய கண், அது விசுவாசம். You must see things. அப்போ faith is what? You have to see things. The word பார்க்கணும். அப்ப நான் என்ன பண்றேன்னு சொன்னா, வசனத்தை எடுத்தனா என்ன செய்யணும்? அத தியானம். எதுக்கு மெடிடேட் பண்றது? It is not just saying again and again. Something which is an unseen, I have to bring it into the seen realm. Praise the Lord. இங்க நான் கொண்டு வராம என்ன பண்ண முடியாது? நான் இந்த மாம்ச கண்ல பார்க்கிறத ஜெயிக்க முடியாது. ஏன்னா இதுதான் என் பிக்சர், இதுதான் எனக்கு கொண்டு வர முன்னாடி எல்லாமே இதுதான் வேலை செய்யும். இப்ப இதை நான் உடைக்கணும்னு சொன்னா நான் என்ன பண்ணி ஆகணும்? பார்க்கணும். நிறைய பேர் மனப்பாடம் நினைக்கிற வசனம் இல்ல. ஃபெய்த் கன்ஃபெஷன், விசுவாச அறிக்கை. எதற்கு? நீ அறிக்கை செய்ய செய்ய சிந்தை மாறும், இருதயம் மாறும். இப்ப என்ன நடக்குன்னு சொன்னா ஆவின் கண்கள் திறக்கப்படும். You start believing the word more real than your circumstances. Praise the Lord. If the word, the promise is not going to become real than your circumstances, you are not going to see the glory. தேவனுடைய மகிமையை பார்க்கணும்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையானது சூழ்நிலைகளை காட்டிலும் உண்மையாய் அல்லது தத்துரூபமாய் உங்கள் கண்களுக்கு முன்பாக நிற்கணும். Praise the Lord. இல்ல முடியாது. அப்ப என்ன செஞ்சேன்னா I have to learn to walk by faith. I can always walk by sight. ஆமா, நல்ல சில நேரத்துல இந்த என்ன சொல்லுவாங்க, ஹைட் அண்ட் சீக் விளையாடுறது கண்ணை மூடிடுறாங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்குது. ஏன்னா பழக்கம் இல்லை. கண் திறந்தே நடந்தாங்க. இது கண்ணை மூடிட்டா என்ன பண்ண முடியாது. நான் நடக்க தெரியாதவன் இல்லை, நடக்க தெரியும். எத்தனையோ வருஷங்கள் நடந்திருப்பேன். ஆனா கண் திறந்த நடந்ததே தவிர கண் மூடி நான் நடந்ததே இல்லை. அதனால இப்ப என்ன ஆகுது, எனக்கு கண்களை கட்டிட்டா நடக்க தெரியாதவன போல நிக்கிறேன். இன்னைக்கு அதுதான் நடக்குது. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில அந்த பார்வையில நடக்க தெரியாததுனால இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா ஃபெய்த் லைஃப்னு சொன்னா குருடனை போல நின்றுட்டு இருக்கோம். ஸ்டெப் வைக்க தெரியல.
இங்க என்ன இருக்கும்? தூண் இருக்குமா? இங்க வந்து ஸ்டூல் இருக்குமா? இங்க சேர் இருக்குமா? தெரியல. ஏன்னா விசுவாசத்தில் நடக்கல. விசுவாச வாழ்க்கையில் நடந்திருப்போமே. ஆனா இவங்க கண்டு தெரியாத ஒரு தன்மையான ஒரு இதுல போனதுப்பா அந்த இதை வந்து ஸ்டிக்கை வந்து வச்சுட்டு போறாங்க. அந்த டேப் சவுண்ட்ல ஒன்லி பை த டேப் சவுண்ட் அவங்க கிளியரா தெரிந்து ஒரு இது அப்டேட் இருக்கு, கிளியரா தெரியுது. அப்போ இது வந்து நமக்கு ஆச்சரியமா இருக்குது. ஸோ நான் கேட்டேன், how did you know that? அவர் சிம்பிளா சொன்னார், எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. அவ்வளவுதான். உங்களுக்கு நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது காரணம் நான் பழகல. ஆனா அவர்களுக்கோ என்ன பண்ணிருக்காங்க? பழகிக்கப்பட்டு பயிற்சி கொடுக்கப்பட்டது. நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் we have to exercise our faith. விசுவாசத்தின் பயிற்சியில நாம் கடந்து போவோமே ஆனால் வாழ்க்கையில நடக்கிறது எனக்கு சுலபமாய் மாறும். திடீர்னு ஒரு நாளைக்கு பிரச்சனைகள் போராட்டத்தில் நடக்கும் பொழுதுதான் இப்ப என்ன இருக்குன்னா, வாக்கு தத்துவம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. ஆனா விசுவாசத்துல நடக்கிறது எல்லாமே இருக்குது. நல்லவர். சைக்கிள் கத்துக்கிற மாதிரி தான். சைக்கிள் தெரியாத வரைக்கும் அது ஒரு மலை. ஓட்டி பழகினதுக்கு அப்புறம் லெப்ட்ல ரைட்ல ஒத்த காலில் சொல்லலாம். இப்ப பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீலிங் இதெல்லாம் ஆரம்பத்துல எப்படி இருக்கும்? ஒன்றும் தெரியாத. இதுதான் விசுவாசம் வாழ்க்கை. If you start learning to live a life of faith, if you exercise, you practice, you become the master. Praise the Lord. இவ்வளவுதான். இன்னைக்கு என்னமோ வந்து எல்லாம் மலையை பார்க்கறது மாதிரி கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. It is so simple and easy if you exercise. சூழ்நிலைகள் வருது இல்ல, பிரச்சனைகள் வருது, என்னதுக்கு வருது? To exercise your faith. உடைய விசுவாசத்தின் பரீட்சையானது. ஆமென். Praise the Lord. To exercise. Praise the Lord. எனக்குள்ள வரணும் முதலாவது, I have to bring that in the spirit. அந்த வார்த்தையை மாம்சமா கொண்டு வரணும். அப்பொழுதுதான் அந்த மகிமையை நான் காணும். வாக் பண்ணணும். It is, like every time people look at a magic. அப்படி நடந்துடணும். யாருக்கு நடக்கிற திரும்ப சொல்றேன். Somebody who wants to be a little child. சிறு பிள்ளையாக விரும்புகிறவங்களுக்கு அது நடக்கும். அதுதான் வனாந்திர வாழ்க்கை நிறைய பேருக்கு பிடிக்கும். Because it is full of miracles. Everywhere you go, you have miracles. எல்லாம் பிடிக்கும். எல்லாம், oh, that's a powerful life. But when God takes you to the promised land, you don't need miracles because you already have everything. Praise God. That's a glorious life. அது மகிமை வாழ்க்கை. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அற்புதங்கள் மகிமை வாழ்க்கைன்றோம். இல்ல, எனக்கு எப்ப அற்புதம் வேணும்? எனக்கு இல்லாமையில தான் வேணும். When I have everything, I don't need. Praise the Lord. Enter into the fullness of God. Praise the Lord. Hallelujah. Look into the fullness. Where am I sitting? Where am I seated? எங்க உட்கார்ந்து இருக்கிறேன்? அவரோடு கூட உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறேன். Praise the Lord. அவர் யார்? உண்டாக்கப்பட்ட யாவும் அவராலே, அவர் மூலமாய், அவருக்காய் உண்டாக்கப்பட்டது. Praise the Lord. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவரோடு கூட எழுப்பி. Praise the Lord. Amen. அதற்கு ஸ்தோத்திரம். You look yourself in that way. இல்லாதவனை போல அல்ல. வனாந்திரத்துல தான் இல்ல இல்ல இல்ல. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல இல்லன்னு இல்ல. போதும் போதும் போதும். Amen. அப்பா, see, that's your life. You have the fullness of God. Amen. கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறபடியினால நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். Amen. See, now you start working. How to inherit. அதுதான் மகிமை. நல்லா புரிஞ்சுக்க. இருக்கிறது எடுத்து சுதந்திரிக்கணும்.
உங்க சுதந்திரத்தை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்தும் போது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. ஆமா, இவங்களுக்கு எப்படி உண்டாகிறது. இந்த இப்பெல்லாம் இல்ல, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல இந்த சைக்கிள் இந்த கயிறு கட்டி அந்த ஜம்ப் பண்ணுவாங்க, சைக்கிள் வந்து அந்த கயிறுல இது பண்ணுவாங்க, இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கும். அப்படியே எல்லாருமே அமேஸ்ட் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க அந்த காரியங்களை. அவங்கள்ட்ட போய் கேட்டா அவங்களுக்கு நேச்சுரலா இருக்கும், சாதாரணமா பண்ணுவாங்க. ஏன்? சிறு வயது முதல் கொண்டு அதையே செஞ்சுட்டு இருக்காங்க. இதான் வித்தியாசம். ஏன் நமக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து கடினமாய் தோன்றுகிறது, கஷ்டமாய் தோன்றுகிறது, பாரமாய் தோன்றுகிறது? காரணம், we have not practiced. Praise the Lord. You are called to practice. Praise the Lord. நான் யார் என்பதை அறிந்து உணர்ந்தால் நான் அப்படி இருக்கும்படிக்கு, இந்த பூமியில செயல்படும்படிக்கு நான் என்னை பயிர்த்திருக்க வேண்டும். வனாந்திரத்துல அற்புதங்களை எதிர்பார்த்தவர்கள் பாலும் தேனும் தேசத்துல வரவே இல்லை. ஏன்னா அற்புதங்களை பார்க்கிறவர்கள் முதிர்ச்சிக்குள்ள வரவே முடியாது, மெச்சூரிட்டிக்குள்ள. இது எதிர்பார்த்திருக்கிறவங்க cannot enter the maturity. Who is matured? Who can create things? Amen. Praise the Lord. ஃப்ரீ ரேஷன் ஃப்ரீ வாங்கிட்டே இருந்தவங்களுக்கு ஒரு எல்லைக்கு மேல வர முடியாது. ஆனா உற்பத்தி பண்ணுகிறவன் எல்லைகளை கடந்து போவான். That is a glorious life. ஆமென். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். You shall be a blessing. Praise the Lord. எனக்கு மாத்திரம் அல்ல, என்னிடத்தில் வருகிற யாவருக்கும், நான் அனுப்பப்படுகிற யாவருக்கும் நான் ஆசீர்வாதமாய் மாறுவேன். That's a glory life. Hallelujah. Praise the Lord. சில காரணம் உணர்வுடைய இருக்கு. ஆகினால விசுவாசம் நடக்கிறதா இருக்கிறது. I just written few things. Faith empowers you to see your answers clearly than your circumstances. விசுவாசமானது உங்கள் சூழ்நிலைகளை காட்டிலும் தேவன் வைத்திருக்கிற பதிலை பார்க்கும்படி உங்களை பலப்படுத்துகிறது. Faith empowers you to see your answers clearly than your circumstances. சூழ்நிலைகளை காட்டிலும் விசுவாசமானது சூழ்நிலைகளை காட்டிலும் உங்களுடைய பதில்களை தெளிவாய் பார்க்கும்படி செய்யும், உங்களை பலப்படுத்தும். ஆமென். இதான் faith. தாவீது சொல்றான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, தேவரீர் என்னோட கூட இருக்கு. My answer. Praise the Lord. இருளிலே நான் நடந்து போவதற்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படி நடப்பன்றதுக்கு இல்ல, என்னோட யார் இருக்கிறா? That's my answer. அக்கினி கூட நடக்கும் பொழுது அக்கினி என்ன நான் பார்க்கிறது, என்னோட கூட யார் இருக்க போறா? That's my answer. வசனம் சொல்லுகிறது, மார்த்தாலே அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார். தேவையானது ஒன்றே, மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இந்த நல்ல பங்கு எனக்கு போதும். That's my answer. ஆமென். என் கர்த்தர் என்னோட கூட இருந்தால் மரித்தவர்கள் உயிரோடையும் இல்லாதவைகள் இருக்கிறது போல உண்டாகும். சகலமும் எனக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். Praise the Lord. This is a life of glory. இந்த மகிமையின் வாழ்க்கை. எதை கண்டு கலங்க மாட்டோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்னோட இருக்கிறார். நம்முடைய கவனம் பூரா என்ன இருக்குன்னு சொன்னா, கர்த்தர் கூட இருக்கிறாரா? Hallelujah. Hallelujah. See, this is a glory life. ஆமா, அந்த மகிமை தான் நமக்கு வேணும். அவர் நம்மோடு இருக்கணும். அவர் நம்மோடு இருந்தா சகலமும் மகிமையா இருக்கும். Praise the Lord. நாம் நினைக்கிற மாதிரி இருக்காது, நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இருக்காது, ஆனா முடிவில் மகிமை விளங்கும். Praise the Lord. ஏன்னா அவர் எதை செய்தாலும் மகிமை. தண்ணீர் தான் ஊற்றுறாங்க. தண்ணியை பார்த்தப்ப யாருக்கும் மகிமையே தெரிஞ்சிருக்காங்க.
புரியுதா உங்களுக்கு? நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அவர் இல்லை. டக்குன்னு மேல இருந்து ஜூஸை கொடுக்கறதுக்கு வாட்டர், தண்ணீரை தான் எடுத்தார். இன்றைக்கு இதான் பிரச்சனை. எனக்கு தரிசித்து நடக்கிறோடைய பிரச்சனை என்னன்னு சொன்னா தண்ணி. இந்த தண்ணியை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு தேவை திராட்சை ரசம், தண்ணி இல்லை. இதான் தரிசித்து நடக்கிறோடைய பிரச்சனை. கண்கள் திறக்கப்படல, இதுவரைக்கும் விசுவாச வாழ்க்கையில பயிற்சி இல்லை. அப்ப தண்ணியை பார்த்தா எப்படி ஏத்துக்கும் முடியாது. குழியில விழுந்தா எங்க ஏன் தரிசனம் இடம்பெறுது? எங்க நிறைவேறுது? சோ குழியை பார்த்தா என்ன தெரியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரச்சனை. ஆனா விசுவாசத்துல கடந்து போகிறவனுடைய தைரியம் என்ன இருக்கும்? அந்த முடிவை பார்ப்போம். என் குறைவு என்னது? திராட்சை ரசம். தண்ணியை ஊத்துட்டு தண்ணியை கொண்டுட்டு போற அது என்னுடைய இல்லை. The end is I will not be put to shame. Hallelujah. இவ்வளவுதான். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது திராட்சை ரசத்தை பத்தி இல்லை. நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். That's my answer. அவர் இருக்கிறார். So what I look for is my God with me, is my presence with me, with the Holy Spirit leading me. Praise the Lord. It's a glory life. Because faith empowers you to see your answers more than your circumstances. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா இது பியூட்டிஃபுல் திங். You see the way God sees and the answers He has already prepared for you. விசுவாசம் நடக்கும் பொழுது தேவன் காண்கிறது போல காண்போம். அது மாத்திரமல்ல, அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பதில்களையும் சேர்த்து காண்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா விசுவாசம் சூழ்நிலையை பார்க்காது. சூழ்நிலையை பார்க்கிறது தரிசித்து நடக்கிறவங்க. சூழ்நிலையை பார்க்கிறவங்க தரிசித்து நடக்கிறவங்க. சூழ்நிலையை பார்த்து பேசிக் கொண்டிருப்பாங்க. ஆனா விசுவாச கண்கள் திறக்கப்பட்டு விசுவாச வாழ்க்கையில நடக்கிறவர்கள், பயிற்சி பெற்றவர்கள், அவங்க எப்பொழுதுமே தேவனை பார்ப்பாங்க. Where is my God? என் தேவன் எங்கே இருக்கிறார்? புரியுதா உங்களுக்கு? என் தேவன் இருந்தா பதில் இருக்குது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆக சொல்லும் பொழுது அந்த வார்த்தை, என்னை காண்கிறவரை என் கண்கள் கண்டது. என் காண்கிறவன் கண்கள் கண்டது. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவர் கண்களை திறந்தார், அங்கே ஊற்று கண்ணை கண்டார். எங்கேயோ இல்ல, பார்க்கிற தூரத்துல. ஆனா அதுக்கு முன்னாடி புலம்பிய முடிச்சிட்டார், செத்து போயிடுவான். இதான் பிரச்சனை. எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் எங்கே? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடுதும் இல்லைன்னு சொன்னவர் எங்கே? அவரை தான் பார்க்கணும். புயல் காற்று வீசும் போது புயல் காற்று இல்லை, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொன்னார்ல, அவர் எங்கே? அவரை பாருங்க. Am I with him or I have gone away from him? நான் அவரோடு கூட இருக்கிறேன்னா, நான் அவரை விட்டு தூரம் போயிட்டேன்னா புயல் காற்றை பார்க்க வேண்டாம். ஏன்னா அக்கறைக்கு தான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொன்னா தவிர புயல் காற்றுல உங்களுக்கு சாவடிச்சுன்னு சொல்லுங்க. Praise the Lord. This is a glory life. ஏன்னா அவருக்கு போய் சொல்ல தெரியாது. ஆமென். அவர் மனமாற தெரியாது. That's your God. என்ன பார்க்கணும்? அவர் எங்கே? Where is he? ஏன்னா அவரை பார்த்தீங்கன்னா பதில பார்த்துருவீங்க. அல்லேலூயா. இவ்வளவுதான். கர்த்தரை கண்டால் அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை காண்பீர். நம்ம கர்த்தரை காணாதனால என்ன நடக்குதுன்னு சொன்னா, காற்றையும் கடலையும் பார்க்கறதுனால அவர் உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த என்ன பண்ண முடியல, அந்த பதில பார்க்க முடியல. அதனால அவர் எழுப்பி சொன்னார், அற்ப விசுவாசிகளை ஏன் பயந்தீர்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So you start seeing the way God sees. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And the answer is already prepared for you. இத பாத்தீங்கன்னா நீங்க பயப்பட மாட்டீங்க. ஆமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
சரி, இந்த இடத்துக்கு வந்து ஒரு சின்ன காரியம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். See what you have to do is the circumstances. இப்போ சூழ்நிலை வந்து அடிக்குது வச்சுங்க, பயங்கரமா அடிக்குது. நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா சூழ்நிலைக்குள்ள போயிடாதீங்க. கம் அவுட் ஆஃப் தட். பயங்கரமான பிரச்சனை இருக்குது, பயங்கரமான பிரச்சனை இருக்குது. அந்த என்ன பண்ணாதீங்க, இப்ப வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு வச்சு, பயங்கர பிரச்சனை இருக்குது, உங்க மைண்ட் ஓட மாட்டேங்குது, எல்லாம் தாறுமாறா ஓடிட்டு இருக்கிறா. ஸ்டெப் அவுட் ஆஃப் த ஹவுஸ். கெட் அவுட். யூ ஹேவ் டு ஆல்வேஸ் ஸ்டெப் அவுட் ஆஃப் த சிச்சுவேஷன். வெளியே வரணும். வந்துட்டு focus yourself on God. It's very important. ஏன் சொன்னா, in the midst of chaos, if you have not exercised to be at peace, பிரச்சனைகள் குழப்பத்தின் நடுவிலே சமாதானமா இருக்க நீங்க கற்றுக்கொள்ள நீங்க ஏற்கனவே பயிற்றுவிக்கப்படலைன்னு சொன்னா குழம்பிடுவீங்க. Only in the still waters you will hear from God. திரும்ப சொல்றேன், என்ன சொல்லுவாங்க, இது சின்ன ஒரு பெபிள் எடுத்து அந்த தண்ணியில போட்ட உடனே அது அப்படியே பார்த்தீங்கன்னா சர்க்கிள்ஸ் உண்டாகும். அந்த மாதிரி தான் when there is a chaos, don't jump into it, don't get into a fight, don't get into an argument, don't get into fear, don't get into hatred. உள்ள குதிக்காதீங்க. புயல் காற்று வீசுது, தண்ணி எடுத்து ஊத்தாதீங்க. don't do that. never do that. சூழ்நிலைக்குள்ள உள்ள போகாதீங்க, சூழ்நிலைக்கு வெளியே வாங்க ஃபர்ஸ்ட். அந்த your emotions first it has to settle down. இது அடங்கணும். இறையாதே அமைதியா இது அடங்கணும். அப்ப come into a place, come and get out, then get into the place where you can talk to God. ஆண்டவரோட பேசுங்க. இப்போ நீங்க பேசாத ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தத்தளிப்பு இருக்கும். இந்த தத்தளிப்பு அடங்கும். அடங்கும். கர்த்தர் பேசுவார். தெளிந்த புத்தி உண்டாகும். தெளிந்த புத்தி இல்லாம தேவனுடைய வழிகளை பார்க்கவே முடியும். You can say I'm a prayer warrior. I speak so many hours of tongues. I read the word. எல்லாம் சொல்லலாம். ஆனா உங்களுக்கு சூழ்நிலையில அமெரிக்கையா இருக்க தெரியணும். Be still. Philippians chapter 4:6 பாருங்க. 4:6 தானே பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். என்ன பண்ணுமா? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இருதயத்தையும் சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ரொம்ப முக்கியமானது. வெரி கேர்ஃபுல் வந்து சேரையா. ரொம்ப முக்கியமானது. ஏன் சொன்னா தேவனுடைய வழிகள் தெரியாம நீங்க என்ன பண்ண முடியாது? மகிமையான வாழ்க்கைக்குள்ள வாழ முடியாது. சொற்ப மதியினம் ஞானவானை கருவிடப்பட்டு ஐயோ ஆண்டவரே என்ன பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். அந்த வார்த்தை சொல்லும் பொழுது அதுல அர்த்தம் என்ன? உடைய உள்ள கிடக்கிறது, உள்ள சும்மா புயல் வீசுதுன்னு அர்த்தம். அதான் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்றுக்கும் in a faith cease, you start seeing God. ஒன்றுக்கு கவலைப்படாத எப்போ செய்வோம்? உங்களுக்கு எப்போ செய்வோம்? அடங்குன்னு சொன்னா ஒரு நம்பிக்கை உண்டாகும். நம்பிக்கைக்குரியவர் உங்களோட வரணும். ஆமென். இன்னும் முடியாது. ஒருத்தர் போய் எப்படி அது நிலையில போயிட்டு பதஷ்டம் இல்லாம பேசணும்னு சொன்னா அப்ப முதலாவது என்ன பண்ணோம்? அவத்துல நம்பிக்கை இருக்கணும். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா எக்ஸைட் ஆயிடுவாங்க, எமோஷனலி இதாயிடும். பேசும்போது வார்த்தை வராது. ஸோ தட் இஸ் ஓகே, ஸ்டில் ரிலாக்ஸ். அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் எனக்கு சொல்லுவோம். இதே தான் நமக்கு. அப்போ ஆண்டவரிடத்துல போகணும்னு சொன்னா முதல்ல இருக்கணும்.
போயிட்டு அவரிடத்துல கேட்க காரியங்கள் அவர்கிட்ட போய் நம்ம பேச ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? பதஷ்டத்துல இல்லை, திரும்ப சொல்றேன், ஸ்டில் உங்களுடைய ஆத்மா நிலைப்படுத்தணும், ரொம்ப முக்கியமானது. That is why we call it meditating in the word of God. வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அது தியானமாயிருக்கிற மனுஷன், தியானமாயிருக்கிற மனுஷன். You have to meditate in the word. வசனத்தில் நீங்க தியானிக்கும் பொழுது உங்கள் ஆத்மா இளைப்பாற ஆரம்பிக்கும். Because your soul needs rest. ஆத்ம இளைப்பாறுதல் அவசியம். ஏன்னா ஆத்மா கொந்தளிக்கும் போது உங்களால என்ன பண்ண முடியாது, ஆவியில பார்க்கவே முடியாது. அதனால இன்னைக்கு வந்து decisions God சொல்லிடுறோம். Many times the decision is out of your emotions because you feel so. You feel at peace. நிறைய பேர் சொல்லுவாங்க, I felt peace. You felt peace is not from the Lord. ஏன்னா நீங்க ஆண்டவரை கொடுக்கவே இல்லையே. அந்த வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் உங்கள் விண்ணப்பம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நல்லா இருங்க. ஒன்றுக்கு கவலைப்படாம என்ன பண்ணுமா? எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துக்குரிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு அப்புறம் தான் அப்பொழுது அப்படிதான் வந்து தெரியப்படுத்துங்க, அப்பொழுது தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது நான் தெரியப்படுத்தலையே. அப்புறம் எனக்கு வந்து சமாதானம். அப்ப எனக்கு வந்த சமாதானம் என்ன? என்னுடைய ஆத்ம சமாதானம். என்ன பண்ணிச்சு? நாட் ஃப்ரம் தி ஸ்பிரிட். ஒரு காரியத்துக்கு போறேன், அடிபட்டுருச்சு, அடிபட்ட உடனே யாராச்சும் எடுத்து காயம் கட்டுறாங்க, உடனே ஆறி போயிடுது. ஐ ஃபீல் அட் பீஸ். ஏன்னா நான் விரும்பினது எனக்கு கிடைச்சது. இது இல்லை. That's not what word says. கால் அடிபட்டிருக்க போது நான் என்ன பண்றேன்? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து என்ன பண்றேன்? விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தை என்ன சொல்றது? வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறேன். எப்போ? இன்னும் நான் எங்க போல? ட்ரெஸ் பண்ண போல. இன்னும் அடிபட்டு இருக்குது. இப்ப சொல்றேன், இந்த அடிபட்டு இருக்கும்போது என்ன இருக்கும்? வேதனை இருக்குமா? அங்கலாய்ப்பு இருக்குமா? ஆனா எல்லாம் பண்றேன், அடக்குறேன் எல்லாத்தையும். I have to bring it to peace, rest. என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? உனக்குள் ஏன் இயங்குகிறாய்? நீ நம்புகிறது அவராலே வரும். ரெஸ்ட், ரெஸ்ட். ரைட் டு லார்ட். கர்த்தர் ஸ்தோத்திரம். இவ்வளவுதான். கர்த்தர் நல்லவர். சில நேரங்களில் சில பேருக்கு வந்து இந்த காரியங்கள் அவங்களுக்கு புரியாது. திருட்டு ஏதோ ஓடுறாங்க, இதெல்லாம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒண்ணுன்னா இவங்க போலீஸ்காரங்கள இல்லை யாரோ வர்றாங்க, நீங்க உடனே பார்த்தீங்கன்னா உங்களை தான் அடக்குவாங்க. இவங்க ஓடுறாங்க, பிடிச்சிக்கலாம், நீங்க இருங்க, அமைதியா இருங்க, உட்காருங்க, யாரு என்ன ஏன் உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா பதஷ்டம். அவங்களுக்கு தெரியும் அவங்க எங்க போவாங்க, சுத்தி சுத்தி எங்க போவாங்க. ஆனா இவங்களுக்கு என்னன்னு சொன்னா இழந்து போயிடுவாங்க. இதான் ப்ராப்ளம் எனக்கு. சேம் திங் வி கோ டு காட். ஆனா நமக்கு என்னன்னு சொன்னா அவர் உடனே தண்டி செய்யணும். அவர் உடனே செய்யலன்னா பதஷ்டமாயிடும், கொலை பேச ஆரம்பிச்சிருவோம். இல்லைன்னா இது இப்ப நம்ம தேடி சரி அவரால் முடியல நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போயிடும். ஆண்டவர் ட்ரை சொல்லுவாங்க. The first thing is make your soul to sit. அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? You fully trust God. விசுவாசி பதறம். ஒன்றுக்கு தொடர்பு. Learn this. இதெல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணி ஆகும். பேசுறேன் நான். I learn. Still I'm learning. எவ்வளவு பெருசா இருந்தாலும் all I learn is to go and sit first. ஏன்னா
மறிச்சா உயிரோட எழுப்பிடுவார், கோணனா செவையாக்கிடுவார், இல்லைன்னு சொன்னா உருவாக்கி கொடுப்பார். புரியுதா உங்களுக்கு? சத்துரு எடுத்துட்டு போனா திருப்பி கொள்ள வைப்பார். இப்ப எதுக்கு நான் பதில்? See, if you start learning about him, அங்கதான் தைரியம் உண்டாகும். You must see God. It is not just hearing God. See God. அவர் எப்படியா பார்க்க ஆரம்பிக்கிறீங்க? He is all powerful. சகலவற்றின் தேவரீர் சகத்தை செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபட. If you see that, கேட்கறத பத்தி நான் பேசல, ஞாபகப்படுத்துறத பத்தி பேசல. If you see it, நீங்க என்ன வரீங்க? அப்புறம் ஏன்னா சகலவற்றி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மொர்தெகாயை உயர்த்தணும்னு சொன்னா ராஜாவுக்கு தூக்கத்தை வர மாட்டார். ஆமா, தூக்கம் வராம வச்சுட்டு கரெக்டா புக் எடுத்து படிக்க வைப்பார். இல்லையா? மொர்தெகாய் இந்த பிளானிங் எல்லாம் போடல. அடுத்தது வாசல் உட்கார்ந்து இருக்கிறேன், எவ்வளவு நாளைக்கு தான் உட்காருவேன், ஒரு வாட்டி கூட கத்துக்க உயர்த்த மாட்டாரு, அவன் நினைச்சு கூட பார்க்க. உங்களை குறித்து நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கும்படி உன் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அது தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானது. நீங்க உயரணும்னு ஆசைப்படுறதை காட்டிலும் உங்களை உயர்த்தி மகிழ வேண்டும் என்று அவர் விருப்பத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் என் ஆத்துமாவை ஏன் கலக்கிற, ஏன் உனக்கு கொடுத்து என்கிற, நீ நம்புகிறது அப்புறம் அவரை rest your soul. It's very important. The life of glory என்ன தெரியுமா? எல்லா சூழ்நிலையும் மனரம்யமா என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடியுமா, என் தேவனுடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும். Just now, first rest your soul. உட்கார்ந்து ஆத்மா இளைப்பாறும் பொழுது தெளிவான காரியங்கள், அவ்வளவு தெளிவு இருக்கும். அநேக காரியங்கள் சொல்றேன். நீங்க நிறைய கவலைப்பட்டு நிறைய பாத்தீங்கன்னா என்னமோ அது பெருசா இது பண்றீங்க. நீங்க அமர கத்துக்கிட்டீங்கன்னா எப்படி நான் சொல்லுவீங்க, இது ஒரு பெரிய விஷயம், எனக்கு என்னமோ நினைச்சேன், பார்த்தா புஷன் போய் சேர்ந்தீங்க. ஆமா, ஆண்டவர் அவ்வளோ பெரிய கோலியா, அவ்வளோ யுத்தம் பண்ணவன, ஒரு சின்ன குழந்தை அவன் நினைச்சு பார்த்திருப்பானா, சுத்தி இன்னொன்னு நினைச்சு பார்த்திருப்பாங்களா? யோசிங்க இதெல்லாம். See, must look at the awesomeness of God. பட்டயத்தினால நம்ம கொள்ளல, ஈட்டினால கொள்ளல. அவனை ஏதோ போயிட்டு டேவிட் ஒரு 3 months பிராக்டிஸ். நம்ம தான் நினைக்கிறேன் இன்னைக்கு, ஏன் நம்ம மண்டை அதுதானே. ஓகே, அவன் ரொம்ப ஸ்ட்ராங், அவன் ஓகே, அவன் என்ன வச்சிருக்கிறான், அவன் என்ன பிளேட் என்ன ஸ்டீல்ல செஞ்சிருக்குது, நம்ம மண்டை பூரா அதுதான் யோசிக்கிறோம். ரெஸ்ட் இந்த வால் இல்லை பாருங்க. இப்ப சொல்லி கொடுப்பாரு என்ன செய்யணும். ஆமா, சொல்லுவாரு டர்ன் லெஃப்ட், டர்ன் ரைட், செய்யுங்க, முடிஞ்சது வேலை. அவ்வளவுதான். சிம்பிளா முடியும். So simple it is. நம்ம தான் என்ன பண்றோம் பெருசு. ஏன் சொன்னா, eyes of faith is not seeing. Praise the Lord. அதனால்தான் எப்பொழுதுமே வசனத்தில் வார்த்தை சாப்பிட்டு கொண்டே இருக்கும். மெடிடேட் கூடாதீங்க, மெடிடேட் பண்ணுங்க. இந்த வசனத்தை மெடிடேட் பண்ண என்ன should become real. அப்ப இந்த ரியல்ன்றது எப்படின்னு சொன்னா, சொல்லுவாங்கல்ல, தூக்கத்துல எழுப்ப தட்டி எழுப்புறாங்க சொல்லணும். அந்த மாதிரி எழுவீங்க. எப்படி பாக்குறவங்க நினைப்பாங்கன்னா, I think this fellow becomes mentally unstable. ஆமா, ஏதோ மூளை கலங்கிருச்சுன்னு நினைப்பாங்க. ஏன்னா நீங்க எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்ணுவீங்க சொன்னா, என் கர்த்தர் பார்த்து கொள்வாங்க, கர்த்தருடைய பருவத்துல பார்த்து கொள்ளப்பட்டது, கர்த்தர் எனக்காக யாரும் செய்து முடித்தார், தேவன் எல்லாத்தையும் எனக்கு நன்மையாக முடித்திருக்கிறார், அவருடைய கரத்துல இருந்து எனக்கு நன்மை நான் வரவே தவிர தீமை வராது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் வந்து ஐயோ இப்படி ஆச்சு உங்களுக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க, கர்த்தர் நன்மையானதை செய்வார். கர்த்தருடைய கரத்திலிருந்து ஒரு நாளும் தீமை வராது. தன் பிள்ளைகளுக்கு நன்மையை தான் செய்வார் அவர். சொல்லுவோம். ஆமா, எல்லாரும் தரிசித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, நீங்களோ கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறதை கண்டு பேசிக்கொண்டு இருக்கீங்க. That's a big difference. அந்த வார்த்தை மாம்சமானது பாருங்க, அன்றைக்கு மகிமையை காண்பார்கள். அதனால we must learn that the word of God, the promises of God, to bring it in the flesh. அது இல்லாதனால தான் நம்மள எல்லாம் ஒரு மாதிரி பார்க்கறாங்க. அது இல்லாதனால இருந்ததுன்னா உங்க கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா you will become a sign and a wonder to all. You have not seen. You have to be very careful in this. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18 வாசனம்ல அந்த வசனத்துக்கு மேல இருக்கு மட்டும் நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. நான் பார்த்தேன், if you don't see the glory, you will never live the glory. You must see. கண்டு அந்த வார்த்தையுடைய மகிமையை காணணும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். அப்படி அர்த்தம் என்ன சொன்னா, you see the glory of God. ஆவியில பார்க்கிறோம், மாம்சத்துல கொண்டு வரணும். இப்போ இயேசுவோட அங்க லாசருடையது, அவர் பலவீனமா இருக்கிறாரு, இயேசுக்கு சொல்லப்படுகிறது. அப்ப அது ரொம்ப அந்த வசனம் சொல்வது அன்பா இருந்த சீஷன் சொல்லப்படுகிறது. இயேசு என்ன பண்றாருன்னா வரல, 2 நாளுக்கு பின்பு சென்ற பின்பு அப்புறம் தான் வர்றாரு. அப்போ லாசரு மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. அந்த டைம்ல அப்பதான் இயேசு வர்றாரு. அந்த காரியங்கள் இப்போ நம்ம புரியுறதுக்கு இயேசு குறித்து சொல்லும் பொழுது ஒரு வசனம் காமிக்க விரும்புறேன். 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். John chapter 5 verse 19. யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்களை நோக்கி மெய்யாகவே எம்பசைஸ் பண்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ, பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். சோத்திரம். அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். சோத்திரம். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளே குமாரனும் அந்தபடியே செய்கிறார். அப்போ ஜீசஸ் என்ன பண்றாரு? He sees. அது ரொம்ப முக்கியம். பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ. sees. இப்ப நம்ம யாரு? children. அப்ப நம்ம என்ன செய்யணும்? We must do what the Father does. அப்ப செய்யறத என்ன பண்ணணும்? காணணும். அப்ப அது எப்படி காண்றது? வசனம். அதான் சொல்றாரு, வசனம் சொல்லிருக்கு. That's what God is. Praise the Lord. அப்ப அந்த வசனம் காணணும். That's why anything you do, you must see. That's what faith is all about. Praise the Lord. அதனால செய்யும் பொழுது தேவ ஆவியினாலே நடத்தப்படணும். தேவ ஆவி நடத்தப்படுற என்ன அர்த்தம் சொன்னா, ஆவியில என் பிதா என்ன செய்தாரோ அதை நான் கண்டேன், இப்பொழுது சரீரத்துல அதை செய்கிறேன். இவ்வளவுதான். நம்ம ஒண்ணு செஞ்சுட்டு என்ன பண்ணக்கூடாது? ஹெல்ப் கேட்கக்கூடாது. ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா செய்யணும்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், சமைக்கிறது, இந்த குழம்பு வைக்கிறதுன்னு வச்சுக்கலாம். ஒருத்தவங்க வந்து குழம்பு வச்சுட்டாங்க, அதுல ஏதோ ஒரு மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோம். இப்ப 2வது வரவங்க அந்த குழம்பை சரி பண்ணணும்னா எவ்வளவு டஃப். அது பிரிக்கலாம் முடியாது. உப்பு குறைஞ்சா உப்பு போட்டுக்கலாம், காரம் காரம் சேர்த்துக்கலாம், மற்றதெல்லாம் டேஸ்ட் எல்லாம் குறைஞ்சா நீங்க மாத்துறதுன்றது இன்னைக்கு அதுதான் நம்ம செய்யறோம். தேவன் ஏற்கனவே நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையில நடந்து போனோம்னு சொன்னா அந்த மகிமை அங்க காண்போம். நாம என்ன பண்றோம்? நம்முடைய வாழ்க்கையை நாம நடத்திக்கிட்டு போயிட்டு இப்ப ஆண்டவர் கூப்பிடுறோம். உள்ள வந்தாருன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பாரு.
இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார், எல்லாத்தையும் கலட்டி. இது கலட்டினாதான் நமக்கு தான் முடியலையே, இதுதான் பிரச்சனை, கலட்டுறது. அதனால என்ன பண்ண மாட்டோம், நீங்க பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணதான் கேட்போம். நீங்க பாருங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நமக்கு எல்லாமே. ஏதோ செஞ்சுட்டா அதை மன்னிச்சுக்கங்க, சரி பண்ணிடுங்க, இதுதான் பண்ணும். அவர் அந்த வேலையை செய்ய மாட்டார், அவர் எப்பவுமே திரும்ப ஆரம்பம். அதனாலதான் வந்து வருஷங்கள் ஓடிடுச்சுன்னா திரும்ப வர்றது கஷ்டம். அதனால இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை கட்டிடங்கள் தாறுமாறா இருக்குது. ஏன்னா யாருமே திரும்ப போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிக்க சொன்னா, ஆல் மை 15 years is gone, my 20 years is gone, my 30 years, 30 வருஷம் போயிடுச்சு, 50 வருஷம் போயிடுச்சு. நான் தான் சொல்றேன், பரவாயில்ல, ஸ்டார்ட் அகைன், there's nothing wrong. Dismantle, allow God to dismantle. ஏன்னா அக்கினியானது அது மேல வரும் பொழுது நிலைச்சு நிற்கும். ஆனா அந்த கட்டடத்துல தேவ அக்கினி இறங்குமே ஆனால் முற்றிலும் அழிந்து போகும். வெரி இம்பார்ட்டன்ட். எது லாபம் இருக்கு? கொஞ்சம் லாபம், இல்லாம போறதுக்கு கொஞ்சம் லாபம். அதனால வந்து இந்த நாள்ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். Everything ask God. Ask the Holy Spirit to lead you. அவையானவரே நடத்துங்க. செஞ்சு அழகாக பண்ணிக்கிட்டே வந்தோம்னு சொன்னா நிறைய திருத்தங்கள் இருக்காது. சின்ன சின்ன திருத்தங்கள் அப்பப்போ கரெக்ட் பண்ணிக்கலாம், கேட்டு கேட்டு செய்யும்போது. And I tell you, that is a beautiful life, it's a glorious life. ஏன்னா word has become flesh. வார்த்தையானது மாம்சமாகி நமக்குள்ள வாசம் பண்ணும்போது அந்த மகிமை வெளிப்படும். அந்த மகிமை அந்த ஒரே பேரானுடைய மகிமையாக இருக்கும். You will only glorify God. Your life will be of glory unto God. அதுல நம்ம தெரியவே மாட்டோம். ஏன் நமக்கு நல்லா தெரியும், நம்முடைய நடக்க, நம்முடைய பேச்சு எல்லாமே என்ன சொன்னா, கர்த்தர் செய்தார், கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம். தேவனே செய்தார், இது கிருபையே, இது கிருபையே, இது கிருபையே. சொல்லு கர்த்தர் யாராச்சும் வந்து சொன்ன, எப்படி படிச்சீங்க, என்னென்னலாம் வந்து நீங்க பண்ணீங்க, எப்படி டைம் படிச்சீங்க, எவ்வளவு நேரம் தூங்குறீங்க, இதெல்லாம் கேட்டா சொல்லுங்க, அதெல்லாம் தெரியாது. கிருபையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க எதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க. நான் சொல்ல, எனக்கு தெரிஞ்சாதான் சொல்லிக் கொடுங்க. எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், கிருபையே. ஆமென். இவ்வளவு டீச் பண்றோம் உங்களுக்கு எல்லாம். Only from the word I can give you. உங்களுக்கு லைஃப்ல சொல்ல முடியாது. ஏன்னா it is under the sovereignty of God. கர்த்தர் எப்படி செயல்பட விரும்புகிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில செய்தது போல தாவீது வாழ்க்கையில செய்யல. பவுலுடைய வாழ்க்கையில செய்தது போல பேதுருடைய வாழ்க்கையில செய்யல. ஆனா வார்த்தை ஒன்றுதான், வார்த்தை ஒன்றுதான். அல்லவே விசுவாசத்தினால்தான் எல்லாமே, கிருபையினாலதான், இரக்கத்தினாலதான், தேவனுடைய அன்பினாலதான், எல்லாமே தான். The base எல்லாம் ஒன்று. ஆனா செயல்பாடுகள், the process is different. Praise the Lord. Amen. So what I can teach you is the principles of God. That's what I can teach you. But in the situation, you only have to allow yourself. சூழ்நிலைகளை நீங்கள் தேவன் உங்களை நடத்துகிறதற்கு ஒப்புக்கொள்ளும். Prepare your heart, prepare your mind, prepare yourself. I want to enter into this life of glory. இந்த மகிமையான வாழ்க்கைக்குள்ள, இந்த வாழ்க்கை ஆண்டவருடைய விசுவாசத்துல தான் நாம் பார்க்கணும். இந்த வார்த்தையை பார்க்கணும். இந்த வார்த்தையை வாழ்க்கையா மாறும் பொழுது அந்த மகிமை உண்டாகும். எனக்கு என்ற ஒரு ஆசை இல்லை, எல்லாத்தையும் எடுத்து போறேன், இந்த பயத்தை எடுத்து போடுறேன். ஆண்டவரே, நீ சர்வ வல்லர், உம்மை போல ஒருவரும் இல்லை. நீங்க ஆண்டவரே எனக்கு நன்மையை தவிர தீமை செய்யவே மாட்டீங்க. ஆண்டவரே, எல்லா காரியம் டிஸ்மேண்டில் பண்றீங்கன்னா உம்மை போல என்ன மாத்துறீங்க. அவன் நீங்க தான் பேசணும். நீங்களோட அந்த அந்த விசுவாச வாழ்க்கையில போகும்பொழுது என்ன சொன்னா, you will just accept the Lord. Praise the Lord. There are so many years I know the Lord said, be still, I know that I am God. Not one day, 2 days. அது இன்னொரு வசனம், ஏற்ற வேலையில நான் உயர்த்தும்படி என் பலத்த கரத்துல அடங்கியது. Not 1 or 2 days, years. எத்தனை வருஷங்கள். இது ஆன்சர். Learn. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அதுல நான் கற்றுக்கொண்டது என் ஆத்துமா இளைப்பாற கற்றுக்கொண்டேன். அவ்வளவுதான். See, that's a training. ஆண்டவர் முகாந்திரம் இல்லாம எதுலயும் நம்ம அனுப்ப மாட்டார். நம்ம எதுக்குள்ள போனாலும் அது எந்த சோதனைன்னு சொல்லிட்டாலும் சரி, பிரச்சனைன்னு சொன்னாலும் சரி, போராட்டம் சொல்லி என்ன வார்த்தை பயன்படுத்திக்கிங்க, அதுல சித்தம் இல்லாமல் தேவனுடைய முகாந்திரம் இல்லாமல் அழைத்து செல்ல மாட்டார் சொல்லுவோம். அப்ப இந்த கடந்து போன பாதையில என்ன கற்றுக்கொள்ளணும், எதை விட வேண்டும், எதை எடுத்துக்கொள்ளணும், என்ன உருமாற்றம் எனக்குள்ள உண்டாகணும், அதுல கவனம் செலுத்துங்க. சொல்லுவோம். அதுல கவனம் செலுத்தும் போது உங்க உருமாற்றம் நடந்துட்டு இருக்கும். இந்த உருமாற்றம் நடக்க 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 நாள் வரும் பொழுது மகிமை வெளிப்படும். ஆட்டோமேட்டிக்கா மற்றவங்களுக்கு முடியாது, மற்றவங்களால முடியாது. அப்ப என்ன பண்ண சொன்னா, இவங்க காரியங்கள்ல வரும் பொழுது நாம போகும் பொழுது வித்தியாசமா இருக்கும். மற்றவங்களால முடியாது, ஆனா நாம போறப்ப வித்தியாசமா இருக்கும். ஏன் சொன்னா தேவ மகிமையை கண்ணாட கண்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 6 ஆண்டு சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு ஆசாரியர் என்ன பண்ணுங்க, போய் காலை வைங்க யோர்தான்ல. அது வைக்க முடியாது, அடிச்சுட்டு போகும். தேவன் மேல நம்பிக்கை இருந்த ருசி பார்த்திருந்தா என்ன பண்ண முடியும், வைக்க முடியும். ருசி பார்த்ததுனால வச்சு செங்கடலுக்கு போய் முன்னாடி நின்று செங்கடலை பிளந்து விடுன்ற. அதுக்கு முன்னாடி பிளந்து விடல, செஞ்சது இல்லை. ஆண்டவர் தான் எல்லாமே செய்வாரு. ஆனா இப்ப சொல்றாரு, நீ போ செங்கடலை பிளந்துடும் போல உயர்த்து. அவரை பத்தி தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும். That's what is exercise. விசுவாச வாழ்க்கை வாழணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றிலும் கற்றுக்கொள்ள வரணும். எப்ப வந்தது அதிகமா நம்ம கண்டுபிடிக்கிறது கற்றுக்கொள்ள முடிகிறது என்று சொன்னால், in my life I want to see this, சூழ்நிலைகள் எதிராக இருக்கும் பொழுதுதான் விசுவாச பயிற்சியே பண்ண முடியும். இல்லைன்னு சொன்னா எப்படின்னா எனக்கு இருக்குன்னு சொல்லி வாழ்ந்துட்டோம். That's what happens. இந்த என்ன சொல்றது, கேம்ஸ், இந்த கார் கேம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் ஓட்டுறதுக்கு. ரியல் கார் ஓட்டுறோம் இல்லை, இதை ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா சரியான டிரைவர், கிராஷ் இல்லாமல் போகிறதுக்கு இதை பண்ண பாயிண்ட்ஸ், இது வின் பண்ணும் அது வின் பண்ண ரைட்டு. உள்ள ப்ராக்டிக்கல் இறக்குனா ஒன்றும் ஓடாது. இதான் நடக்குது. ஃபெய்த் ஃபெய்த் ஃபெய்த். ஏன்னா எதுவுமே பிரச்சனை இல்லை. பிரச்சனை வரும் பொழுதுதான் ஒரு விசுவாசம் என்னன்னு தெரியும். அதனால அன்றாட வாழ்க்கையில எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போயிடாதீங்க. நேற்று கூட உங்களோட பேசி கொண்டிருக்கும் போது சொன்னேன், எங்க பாஸ்டர் சொல்லி கொடுத்துருந்தாரு, சொல்லுவாரு, if you are going to do the same work for the position you are, then don't expect any promotion because you're not ready for it. If you are willing to do extra for the same job, for the same money, that means you are ready for a promotion. ஒரு வேலையில இருக்கிறோம், அந்த வேலையில நம்ம கொடுக்குற சம்பாத்தியம் அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருக்கிறோம்னு சொன்னா நீ உயர்வுக்கு ஆயத்தம் இல்லை. நீ உயர்வுக்கு ஆயத்தம் சொன்னா அதே வேலை அதே சம்பளம் தான், ஆனா நீ அதிகமா செய்யணும். அப்படி என்ன அர்த்தம், ஜாப் cannot hold you. உன்னுடைய வேலை என்ன பண்ண முடியும், பிடிக்க முடியும். ஏன்னா உன் வேலையை காட்டிலோ நீ அதிகமா இருக்கிறப்போ that means you have to move to another level. சொல்லுவோம். அப்போ என் ஜெப நேரம், என்னுடைய என்ன சொல்றது வேலை உயர்வு அல்லது என்னுடைய மினிஸ்ட்ரி எதுவும் இருக்கட்டும், am I doing beyond or I'm just happy with what I'm doing? It's very important. If you want to grow, ஞாபகத்துக்கு கொள்ளுங்க. எப்படி சொல்றது, அந்த தீர்க்கதரிசி புத்திரர்கள் இருக்கிற வரைக்கும் கம்முன்னு இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு, அத்தனை பேரும் அவங்க இருக்க நெருக்கடி. ஒரு ஸ்டேஜ் வந்தது, அப்பதான் கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்க, விசாலமான ஸ்தலம் எங்களுக்கு வேணும். புரியுதா உங்களுக்கு? இந்த நெருக்கடியில கேட்கும் போது என்ன, யூ லூஸ் திங்ஸ், ஜாய் போயிடும். தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா இந்த நெருக்கடி என்ன பண்ணிடும், உங்களுடைய அந்த என்ன சொல்றது சந்தோஷத்தை
அந்த இருக்கிற அந்த நன்மையை பார்க்க கூடாது, நெருக்கத்தை தான் பார்க்கணும். அதனால என்ன பண்ணுச்சு, go beyond. நெருக்கடி வருவதற்கு முன்னே விசாலத்தை தேடுங்க. Go for beyond. Always pray to God. Move to the beyond. எப்பவுமே ஸ்பேஷியஸ்ல இருங்க. அப்போதான் தெளிந்த புத்தி இருக்கும். அப்பொழுதுதான் தேவனோடு கூட உறவாட முடியும். அப்பொழுதுதான். See, don't always, like learn praying when you need. Always pray before. Praise the Lord. எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப நாளைக்கு ஒரு தேவ பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், 5 ஆப்பிரிக்கா 5 பிள்ளைங்க, சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ், கணக்காரங்க. And they say we are humble. அவர் சொன்னாரு, because you are not thinking. ஆண்டவர் இப்படி ஒன்று இருக்க சொல்லவே இல்லை. என்ன பண்ணணும்? You should start thinking, start working, start praying for God, praying to God. என்னது விசாலத்தை கேளு. என்ன இருக்குன்னு சொன்னா, இந்த தாழ்மை அல்லது ஹியூமிலிட்டி என்னன்னு சொன்னா அக்செப்டன்ஸ் ஆஃப் தேர் inability. எந்த கையில காசு இல்லை, உடனே நான் உபாச ஜெபத்துல இருக்கிறேன். This is not right. உபாசன்றது வேற, இல்லாமைனால உபாசம் இருக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? That's not glory. எல்லாம் இருக்கும் போது எல்லாத்தையும் விட்டு வருகிறது, that's glory. Praise the Lord. Hallelujah. Clear. Go beyond. Always, எப்பொழுதுமே you must be beyond your enemy. தானியேலும் ஷாத்ராக் மேஷாக் ஆபேதுடைய ஞானம் அங்க இருந்த எல்லாரும் காட்டும் 10 மடங்கு. யோசேப்புடைய காரியங்கள் சொல்றாரு, இப்படிப்பட்ட விசேஷித்த ஆவியை பெற்றவனை நம்ம எங்க காண முடியுமா? He was above. See, you must always prepare yourself. Prepare and prepare and prepare. Be ready because your season is coming. உங்கள் காலம் வரும் பொழுது நீங்க எங்க இருக்கணும்? மேல இருக்கணும். உங்கள் காலம் வரும்போது நீங்க கீழே இருந்தீங்கன்னா you become ordinary. ஆமா, must be very careful. இயேசு இருக்கிறார், இயேசு அந்த இடத்துல அற்புதங்கள் செய்கிறார், அந்த தண்ணி திராட்சை மாறுது, அதுதான் விசேஷம். So you have to be ready in season, out of season. Must be ready. அப்ப என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் you must grow in your faith. அந்த மகிமை வாழ்க்கையில you must start seeing things grow. Speak your promise. Claim your promise. Claim your inheritance. Praise the Lord. வரும்போது இல்ல, இப்ப நல்லா இருக்கிறேன், இல்ல grow beyond. Praise the Lord. ஏன் சொன்னா ஒரு காலம் வச்சிருக்காரு. தாவீதுக்கு ஒரு காலம் வந்தது, கோலியாத் வந்தான். He was ready for it. Praise the Lord. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, சவுல் இல்ல, ஞாபகம். You can be the king, but are you ready for the situation? இல்லனா you'll be a mediocre. Out of life I'm telling you, prepare and prepare for yourself. எப்பவும் என்ன பண்ணிடுச்சுன்னா, it's okay, it's fine, இது போதும். No. That's not Christianity. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை எடுத்தாலும் சரி. அப்போ பரிசுத்தாவின் மேல் வரும் பொழுது எருசலேமிலும் அடுத்தது என்னது? அடுத்தது சமாரி, அடுத்தது அப்படி என்ன இருக்கும்? அப்படி இருக்க முடியாது. போயிட்டே இருக்கணும். Glory unto glory. You move from glory unto glory. Praise the Lord. அப்படின்னா இருக்கும், நான் எழுப்பிக் கொண்டே இருக்கணும். I must be more than for my challenge. என் சவால்களை காட்டிலும் நான் மேல இருக்கணும். தீங்கு நான் வரப்போகுது, என் சத்து வரப்போகிறான், but I have to be beyond them. Praise the Lord. அவன் பட்டை வைக்கலாம், ஈட்டி வைக்கலாம், கேடக வைக்கலாம், அவனுக்கு எல்லாம் என்ன சொல்றது, யுத்தம் செய்த அனுபவங்கள் இருக்கலாம். ஆனால் அவனை காட்டிலும் ஆவியிலே நான் பெரியவனாக இருக்கிறேன். Praise the Lord. எனக்கு ஒரு கூழாங்கல் போதும், என யுத்தம் செய்கிறவர் என்னோட இருக்கிறார். Praise the Lord. அந்த சிச்சுவேஷன் சீன்ல ஞாபகம் பண்ணுங்க, நீங்க கால் வைக்கிறது பெரிய கடினம். ஏன் சொன்னா தரிசித்தல்ல, இது விசுவாசித்து நடக்கிறது.
இன்னைக்கு நம்ம வைக்கல, அது வந்து எழும்பல. அதுக்கு ஆயத்தமாய் கொண்டே இருக்கணும், ஆயத்தமாய் கொண்டே இருக்கணும். ஆயத்தமா இருக்கும் பொழுது சூழ்நிலை வரும், சூழ்நிலை வரும் பொழுது பார்த்தீங்கன்னா டக்குன்னு குதிச்சிருங்க. அது I still cannot forget my daughter, eldest daughter. இது சின்னவன் இவரும் தான் இருப்பார். அப்ப கேம்ப் போயிருக்கிறோம், எஸ்யூ கேம்ப்ல. அப்ப சடனா என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ஈவினிங் டைம்ல வந்து அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கும், ஓபன் பண்ணாங்க. எல்லாரும் வந்து என்ன சொல்றது, இது பண்ணிட்டு இருக்காங்க, குளிச்சுட்டு பெரியவங்கலாம். இவ வந்தா அங்க தண்ணி குடிச்சிடாது அப்படின்னு. திடீர்னு உள்ளது என்னுடைய ஃப்ரெண்டு குதினார், அவ்வளவுதான். அப்படி உண்மை. She took the opportunity and then they helped her out கொஞ்சம். Then என்னாச்சுன்னா உடனே அவங்க பார்த்தாங்க, அவங்க என்ன பண்ணலாம், ஸ்விம்மிங் கற்றுக்கணும். Because she was able to ஃபாஸ்டா கிராஷ் பண்ணலாம். ஓகே, அப்பா விட்ட இது கதவுக்கு தெரியாது. When she had an opportunity, praise the Lord. We have to be ready in the spirit. Be ready in the spirit. There's an opportunity. Amma, பயப்படாதீங்க. You be ready for it more than your challenge. Amma, எப்போ வரும் தெரியாது. That's a big breakthrough. Amma, that's a big breakthrough. அதான் மகிமை வாழ்க்கை. You have to rise above. இந்த வேலை இப்ப இருக்க சூழ்நிலை இல்ல, இப்ப இருக்க பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அரைஸ் வேலை போய்கொண்டே இருக்க, பிரச்சனையே இல்லை, எழுப்பிக்கிட்டே இருங்க. Because there's a big door opening for you. It's a great and a mighty door is going to open for you. Are you ready for that challenge? Praise the Lord. ஏன்னா நீங்க இறங்கணும்னு சொன்னா உடைய விசுவாசம் பெரிதா இருக்கு. With this little faith you cannot enter. You cannot enter. ஐயரே நாங்கள் மதித்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையான்னு கேட்போம். ஆண்டவர் 200 பணத்துக்கும் வாங்கினாலும் சாப்பாடு பத்தாதுன்னு சொல்லுவோம். எல்லாம் நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு, எல்லாம் ரீசனிங் ஓகே, பட் தட்ஸ் நாட் ஃபெய்த். ஏன்னா நாம் தரிசித்து அல்ல, விசுவாசி நடக்கிறவர்கள். நீ விசுவாசித்து நடந்தால்தான் இந்த மகிமையான வாழ்க்கையில காணப்படும். ஆமென். நம்ம எல்லாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். Oh, glory to God.